வஸ்திரம், இடம், நிலம், பெண், பொருள் முதலானவைகள் அல்லாமல் துன்பப்படுகின்றவர்கள் அத்துன்பங்களை மனவெழுச்சியால் சகித்துக் கொண்டு உயிர் தரித்து தங்களால் செய்யக்கூடிய முயற்சியை செய்யக்கூடும். பசியினால் துன்பம் நேரிட்ட போது மனவெழுச்சியால் அத்துன்பத்தை சகித்துக் கொள்ளக்கூடாது. சகிக்க தொடங்கி உயிரிழந்து விடுவார். வஸ்திரம், இடம், நிலம், பெண், பொருள் இதெல்லாம் கொடுத்து நம்ம துன்பமாக இருக்கிறவங்கள சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி ஆனால் அவங்கெல்லாம் என்ன, இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இத்தனை காலமாக வாழ்ந்தாங்க. இது இல்லைன்னா அவங்களுக்கு ஒன்று இறப்பு நேரிட போகிறதில்ல. இந்த நல்ல வஸ்திரம் போட்டுக்கணுன்றது ஒரு ஆசை. இத்தனை காலமும் வஸ்திரம் இல்லாமலே தான் காலத்தை கழிச்சாங்க. கிடச்சா சந்தோஷப்படுவாங்க, இல்லைன்னா இன்றைய மரணம் அப்படின்ற நிலைமை கிடையாது. ஆனால் பசி துன்பம் அப்படிப்பட்டதில்லை. அதோட இறுதி நாள் மரணத்தையே தரல கொடிய துன்பம். அது ரொம்ப நேரம்லாம் ரொம்ப நாள்லாம் தாங்க முடியாது. பட் வஸ்திரம் இல்லாமல் ரொம்ப நாள் இருக்கலாம். இடம் இல்லாமல் நிலம் இல்லாமல்லாம் கூட அலைஞ்சி தெரிஞ்சு கிடச்சதை எதாவது பண்ணிட்டு வாழ்ந்துடலாம். கல்யாணம் பண்ணாமல்லாம் ரொம்ப நாள் இருக்காங்க, கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. பொருள் இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ எது அதிக துன்பம், சகித்து கொள்ள முடியாத துன்பம், சகிச்சா ஆரம்பித்தாலுமே உயிர் தான் போயிடும் அப்படின்ற மாதிரி துன்பமோ அதை நீக்கும்போது தான் நமக்கு பரத்தின் அருள், இறைவனின் அருள் முழுமையாக உடனே கிடைக்கிறது. பசியின் சகியாமை இதே அப்படியே படிச்சிரு ஃபுல்லா. பசி நேரிட்ட போது பெற்றவர்கள் பிள்ளைகளை விற்றும், பிள்ளைகளை பெற்றவர்கள் விற்றும், மனைவியை பொருள் விற்றும், பொருளனை மனைவி விற்றும், அந்த பசியினால் படி அந்த பசியினால் நான் படிக்கல கஷ்டமா இருக்காங்க. சரி. அந்த பசியினால் வரும் துன்பத்தை மாற்றிக்கொள்ள துணிவார்கள் என்றால் அந்நியமாகிய வீடு, மாடு, நிலம், உடைமை முதலியவர்களை விற்று பசியை நீக்கிக் கொள்வார்கள் என்பது சொல்ல வேண்டியதில்லை. இந்த சினிமாலெலாம் என்ன ஹரிச்சந்திரா வீடு மாடு எல்லாத்தையும் விற்று பொண்டாட்டியை கூட விற்கிறாது, காசு வேணும், பசி துன்பம் தாங்கலை அப்படின்னு பண்ணிடுவாங்களாம். உலகம் முழுவதும் ஆளுகின்ற சக்கரவர்த்தி ஆகிய அரசனும் பசி நேரிட்ட போது தனது அதிகார உயர்ச்சி முழுவதும் விட்டு தாழ்ந்த வார்த்தைகளால் பசி நேரிட்டது என்ன செய்வது என்று அருகில் இருக்கின்ற அமைச்சர்களிடத்து குறை சொல்லுகிறான். ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது, சாப்பாடு உண்டு, போய் சாப்பிட நேரம் அமையலை அப்படின்னு, பசிக்கு சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிங்கயா அப்படின்னு. இத்தனை அதிகாரமும் அவனுக்கு அப்போ வந்தாவும் பெருசாக தெரியாது. பகைவரால் எரியப்பட்டு மார்பில் உருவிய பானத்தையும் கையால் பிடித்து கொண்டு எதிரிட்ட பகைவரையெல்லாம் அஞ்சாது ஒரு நிமிஷத்தில் வெல்லத்தக்க சுத்த வீரரும் பசி நேரிட்ட போது சௌகரியத்தை இழந்து பசிக்கு அஞ்சி பக்கத்தில் நிற்கின்றவரை பார்த்து இழைப்பு வருமே, சண்டை எப்படி செய்வது என்று முறையிடு. எவ்வளோ நாள் அதுதான் போர்க்காலத்தில் முன்னாடி என்ன பண்ணுவாங்களா, ஆயுதங்களை கொண்டாந்து சேர்க்குற மாதிரி போர் செய்யக்கூடிய இடத்துல ஆகார கிடங்குகளையும் அமைச்சு ஆகாரங்களையும் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிட்டு தான் போரை ஆரம்பிப்பாங்க. நாள் கணக்கில் மாத கணக்கெல்லாம் போர் நடக்கும்போது அவங்களுக்கு நித்திய ஆகாரம் ரெடி ஆகிட்டே இருக்கும். ஆகார கிடங்கை தான் குறி வச்சு அடிப்பாங்க. ஏன்னா அதை ஒழிச்சிட்டோம்னா சீக்கிரம் பசி தாங்க முடியாமல் ஓடிவிடுவானுங்க. இல்லாட்டி ஆகாரத்தில் நஞ்சை கலந்துடுறது, அவங்க குடிக்கிற நீரை அசுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் விஷம் கலக்கிறது. இந்த சேராங்கொட்டைன்னு ஒன்று இருக்குது, நாங்கள் படிக்கும்போது அதை இழைச்சி விட்ருவாங்க. அந்த குளிக்கிற நீரில் இழைச்சிட்டு அவ்வளவுதான், எல்லாம் பேதி ஆகிட்டே இருக்கும், உடம்பெல்லாம் அதச்சிரும், தடிச்சிரும். இப்படியெல்லாம் பண்ணி தான் அவங்கள அந்த போர் இல்லைருந்து விரட்டி அடிக்கிறதுக்கான தந்திரங்கள். அதனால் எவ்வளோ வீரனாலும் பசி பொறுத்துக்கிட்டு பல காலம் சண்டையெல்லாம் எடுக்க முடியாது. இவ்வுலக போகங்களோடு இந்திர போகம் முதலிய போகங்களையும் துரும்பாக வெறுத்து முற்றும் துறந்து அறிவை அறிந்து அனுபவம் விளங்கிய ஞானிகளும் இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து உண்மை நிஷ்டையில் இருக்கின்ற யோகிகளும் இறந்தோரை எழுப்பத்தக்க அளவிறந்த மகத்துவல் விளங்கிய சித்தர்களும் முனிவர்களும் தவசிகளும் பசி நேரிட்ட போது தங்கள் தங்கள் அனுபவ லட்சியங்களை விட்டு அடுத்த ஊரை நோக்கி பலிக்கு வருகின்றார்கள். பலினா பலி கேட்டு வர்றதுனா சாப்பாடு பிக்ஷை கேட்டு வர்றது. பலி நேராத போது நிலை கலங்குகிறார்கள். எவ்வளோ யோகி ஞானினாலும் தவம் குறிப்பிட்ட காலம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உலகோர்கிட்ட பிக்ஷை எடுத்து எதையா சாப்பிட வருவாங்க. பலி நீங்கள் கிடைக்காத போது நிலை கலங்குகின்றார்கள். சொப்பனத்தில் ஓர் இழிவு வரினும் அது குறித்து உயிர் விடத்தக்க மாணிகளும், அவ்வளோ பெரிய மானஸ்தன் சொல்கிறவனு கனவுல இழிவு வந்தால் கூட செத்து போயிடுவானா. அப்படிப்பட்டவங்க கூட பசி நேரிட்ட போது சொல்லத்தகாதவரிடத்தும் சொல்லி மானம் குலைகின்றார்கள். ஜாதி சமய ஆச்சாரங்களில் அழுத்தமுடைய ஆச்சாரியர்களும் பசி வந்தபோது ஆச்சாரத்தை மறந்து ஆகாரத்திற்கு எதிர்பார்க்கின்றார்கள்.
கல்வி கேள்விகளில் நிரம்பி அறிதற்கரிய நுட்பங்களை அறிந்து செய்தற்கரிய செய்கைகளை செய்து முடிக்க வல்லவர்களும் பசி நேரிட்ட போது அறிவும் கருத்தும் அழிந்து தடுமாறுகின்றார்கள். ராப்பகல் தோன்றாது புணர்ச்சி இன்பத்தில் பொங்குகின்ற காமிகளும் பசி நேரிட்ட போது புணர்ச்சியை மறந்து காமத்தை கசந்து கலங்குகின்றார்கள். நாமே பெரியர், நமக்கு மேற் பெரியரில்லை என்று இருமாப்படைகின்ற அகங்காரிகளும் பசி நேரிட்ட போது அகங்காரம் குலைந்து ஆகாரம் கொடுப்பவரை பெரியவராக புகழ்கின்றார்கள். ஒரு வகை காரியங்களில் அநேக வகைகளாக உபசரிக்க செய்கின்ற டம்பர்களும் பசி நேரிட்ட போது டம்பத்தை இழந்து மயங்குகின்றார்கள். இவர் இப்படி ஆனால் ஒரு வகை ஆதாரமும் இல்லாத ஏழைகள் பசி நேரிட்ட போது என்ன பாடுபடார்கள். அந்த காலத்தில் அந்த ஏழைகளுக்கு ஆகாரம் கிடைத்தால் எப்படிப்பட்ட சந்தோஷம் உண்டாகும், அந்த சந்தோஷத்தை தோற்றுவித்தவர்களுக்கு எப்படிப்பட்ட லாபம் கிடைக்கும். இப்படிப்பட்டதென்று சொல்வதற்கும் அருமை. அப்படிப்பட்ட லாபம்லாம் கடவுள் கொடுப்பாரு அப்படி சொல்கிறாங்க. பசியின் அவஸ்தைகள். ஜீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் படிக்கிறியா? கொஞ்சம் வேகமாக படி. படி. ஜீவ அறிவு விளக்கமில்லாமல் மயங்குகின்றது. அது மயங்கவே அறிவுக்கருவாகிய கடவுள் விளக்கம் மறைபடுகின்றது. அது மறைவே சோகம் கிடைத்தது. கொஞ்சம் அது சோரவே பிரகிருதி தத்துவம் வழங்குகின்றது. அது மழங்கவே குணங்களெல்லாம் மேற்கொள்கின்றன. மனம் தடுமாறி சிதறுகின்றது. புத்தி கெடுகின்றது. சித்தம் கலங்குகின்றது. அகங்காரம் அழிகின்றது. பிராணம் சுழல்கின்றது. பூதங்களெல்லாம் புழுங்குகின்றன. வாதப்பிட்ட சினோட்டுமங்கள் இடைமாறுகின்றன. கண் பஞ்சடைந்து குளிர்ந்து போகின்றது. காது குமிழ்ந்து செவிடு குறைகின்றது. நாவுலர்ந்து வருகின்றது. நாசி குழைந்து அழகுகின்றது. தோல் விரிந்து ஸ்மரணை கிடைகின்றது. கை கால் சோர்ந்து சுடர்கின்றன. வாக்கு தொழிமாறி உலர்கின்றது. பற்கள் தகர்கின்றன. மலசரவழி வெதும்புகின்றது. மேனி கருதுகின்றது. ரோமம் நெருக்கின்றது. நரம்புகள் குழைந்து நெய்கின்றன. நாடிகள் கட்டுவிட்டு குழைகின்றன. எலும்புகள் கருகி பூட்டுகள் விட்டு விடுகின்றன. இருதயம் வேகின்றது. மூளை சுருங்குகின்றது. சுக்கிலம் மெதுவை வட்டுகின்றது. ஈரல் கரைகின்றது. ரத்தம் சார்பம் சுமருகின்றன. மாமிசம் குழைந்து நன்மை கிடைக்கின்றது. வயிறு பகிரந்து எரிகின்றது. தாபசோகங்கள் மேன்மேலும் உண்டாகின்றன. உயிரிழந்து விடுவதற்கு மிகவும் சமீபித்த அடையாளங்களும் அனுபவங்களும் மேன்மேலும் தோன்றுகின்றன. பசியினால் இவ்வளவு அவத்தைகளும் தோன்றுவது ஜீவர்கள் எல்லாம் பொதுவாகவே இருக்கின்றது. இது ஆன்மா அறிவு விளக்கம் பெற்றதால் பெருமான் இதெல்லாம் எழுத முடிஞ்சிருக்கு. அந்த ஆன்மா படுற தவிப்பை இவர் அறிவால் அறிந்து எழுதியிருக்கிறாரு. இவருக்கு இத்தகைய இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவர் எப்பயோ பசியிலேருந்து வெளிவந்தவர். இந்த புக்கை எழுதுறதுக்கு முன்னாடியே 2 வருடங்களுக்கு முன்னாடியே உணவு உண்பதையே சுத்தமாக நிறுத்தி சுத்த தேகம் பெற்ற பிறகு தான் இதெல்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த 2 வருஷம் கழித்து தான் சத்திய தர்மசாலையை ஆரம்பிக்கிறாரு. அப்பயே அவர் ஆரம்பிக்கிறதுக்கு பொருள் உதவியெல்லாம் தங்கம் செய்யக்கூடிய அளவு அவர் ஏமசித்தி பெற்றவர். அப்படி என்போது இதையெல்லாம் அறிவால் உணர்ந்து பிறரின் துன்பங்களை கண்களை கொண்டோ கேட்டோ அறிந்தோ கேட்டு தெரிந்து கொண்டே எழுதியிருக்கிறார் என்றால் அவர் அந்த வேதனையை எத்தகைய தூரம் அவர் மனதை பாதித்திருக்கிறது, அவர் அதுக்காக எவ்வளோ வருந்தி இருக்கிறார். இப்படி ஒரு ஆன்மா தவிச்சு துடிச்சதால தான் இவர் முத்தேக சித்தி அடைந்த பிறகு இன்றைய காலத்தில் பசி என்ற ஒன்றால் மரணம் என்பது சம்பவிக்காத நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம். இப்போது யாருக்குமே அந்த அவலம் அதிகம் ஏற்படுவதில்லை. அதனால தான் நம்மெல்லாம் அதை பற்றி பெருசாக புரிஞ்சிக்க முடியாத நிலையில் இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இது மாதிரி அன்னதானம் வேஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நாடு ஆனது இந்த மாதிரி ஒருத்தர் பசின்னே சொல்லி அதுக்காக ஒரு புக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கன்ற புக்கு 3 வால்யூமு. அதுலேயே அவர் முத்தேக சித்தியார் இந்த எல்லா துன்பத்தையும் தீக்கணும் மக்களுக்கு இந்த துன்பமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதிலே முத்தேக சித்தி. ஏன்னா உணவு உண்ணாத சுத்த தேகம் பலகாலம் நீடித்திருக்க வல்லது. அந்த தேகத்துக்கு அழிவே கிடையாது. அப்படிப்பட்ட தேகத்தை 51 ஆண்டுகளில் இவர் முடித்து முத்தேக சித்தி அடைய வைத்ததுக்கு காரணம் இதே ஜீவகாருண்ய எண்ணம் தான். தேகமாக இருந்துக்கிற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே செய்ய முடியல, முழுக்க அருவமாய் கடவுளே ஐக்கியமானாதான் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி அன்னிலேருந்து இன்னிய வரைக்கும் உலகத்திலேயே அதிகமாக அன்னதானம் வழங்கப்படும் இடம் வள்ளலூர் தான். இடைவிடாத அந்த தர்மம் நடக்கிற இடம். அங்கிருந்து தோன்றிய பல வகையான சன்மார்க்கிகளும் பல இடங்களில் அன்னதானம் மேற்கொண்டு இந்த அன்னதானத்தின் புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் உணர்த்தப்பட்டதால் தான் வடக்க வரைக்கும் இன்னும் ஃபாரின்லாம் கூட அன்னதானத்தை பிரஸ்தாபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நீங்கள் நார்த்லலாம் முன்னாடிலாம் கிடையவே கிடையாது. இப்போ இந்த பனி மூடிய சிகரங்கள் உள்ள கோயில்களுக்கெல்லாம் போகும்போது எங்கேயும் எதுவும் கிடைக்காது. இப்போல்லாம் அங்கங்கே சென்டர் போட்டு பணக்காரங்கள்லாம் அன்னதானம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் அவங்க அன்னதானம் பண்ணுறாங்க. நம்மளாம் ஆயிரக்கணக்கில் தான் செலவு பண்ணுவோம். அவங்க ஒரு ஸ்கீமுன்னு இல்லை, ஒரு பழக்கம் உண்டு. நம்ம போய் இப்போது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறோம்னா ஒரு மீல்ஸ்க்கு பதிலாக ஃப்ரீ மீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 மீல்ஸுக்கு காசு கொடுத்துருவோம். நம்ம ஒரு மீல்ஸ் வாங்கி சாப்பிட்றது. இந்த மாதிரி காசு இல்லாதவங்க, சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க அங்கே வந்து ஃப்ரீ மீல்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. யாராவது இப்படி பே பண்ணியிருந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க. இப்படி நடந்துட்டு அதெல்லாம் வந்து பிச்சைக்காரங்களே அதிகம் பார்க்கக்கூடாத இடங்கள். இல்லை அங்கேயும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கௌரவமான பிச்சை அது வந்து அவங்களுக்கும் கௌரவம், கொடுக்குறவனுக்கும் யாருக்கும் கொடுக்குறோன்னு தெரியாது. அவனுக்கு ஒரு திருப்தி இல்லாதவன் யாருமே இது அந்த மானத்தோடவே அதை வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். அது மாதிரி நடந்துட்டு அப்புறம் பல நாடுகள்லேருந்தும் இப்போ திடீர்னு வெள்ளமோ இல்லாட்டி ஒரு பெரும் சேதமோ இல்லை பெரும் என்ன வறட்சி இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்ட நாடுகளுக்கு எல்லா நாடுகளும் உதவி செய்து அந்த நாடுகளை கை தூக்கி விடுற அளவுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு இணக்கம் வருது. இதுக்கு பொதுவான இது எல்லாமே இப்படியெல்லாம் இறந்த சித்தர்களின் ஆசை. அதை புரிஞ்சிக்கணும். நம்ம ஒவ்வொரு ஆத்மா இதுக்காக அது எவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த ஆத்மாவாக இருக்குமோ அந்த ஆத்மாவின் ஆசை நிறைவேற்றப்படும். ஞானம் வழங்கணும்னு நினச்சிருந்து பல பேர் இந்தியாவில் ஒரு கதி நல்ல கதி அடைஞ்சதால்தான் இன்றைக்கி உலகத்துக்கே ஞானம் வழங்கும் இடமாக இந்தியா இருக்குது. மேலும் மேலும் ஞானிகள் தோன்றுவதற்கும் ஞானம் பெற வேண்டும் என்ற தாகமுள்ளவர்கள் ஓடி வந்து தாகத்தை தணித்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக பாரதம் இருக்குன்னா அதுக்கு அத்தனை பேர் இங்கே அடங்கினது தான் காரணம். இதே எண்ணத்தோடு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களோட தியாகம் தான் இன்றைக்கி இந்த நாட்டை இப்படி ஆக்கி காட்டியிருக்கு. சும்மா கிடையாது, ஒரு ஆத்மாவோட இது மட்டும் இது கிடையாது. பல ஆத்மாக்களின் தாகம் இன்று இது நிறைவேறி இருக்குது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் இத்தனையும் உணர்ந்து அவர் எழுதியிருக்காருன்னா அவ்வளோ தூரம் அவர் வந்து உடலை பற்றி நன்கு அறிந்தவர். 9வது வயதிலேயே உடல் தத்துவங்களால் ஆனது என்பதை உணர்ந்து அந்த தத்துவங்கள் மாயாவிலிருந்து தோன்றியவை என்பதை வரைக்கும் உணர்ந்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்ற பாட்டில் இருக்க உலகெல்லாம் வெளியில் உள்ள அண்டங்களில் உள்ள உலகம் அல்ல, பிண்டத்தில் உள்ள உலகங்கள் இருக்கின்றன அப்படின்னு 2306 உலகங்களை கடகடகடன் லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருக்கார். இதில் பிண்ட உலகங்கள் உடலில் இதெல்லாம் இருக்குது. இந்த பிண்ட உலகங்கள் இன்னும் விரித்தால் பெருகும்ட்டார். அத்தனையும் கரகரன்னு சொல்லி எழுத முடியல யாராலையும். தொடர்ந்து அவ்வளோ பெரிய உரையெல்லாம் நிகழ்த்தியவர். எத்தனை வயசுல? 9 வயசுலேயே. அதை அறிந்திருந்ததால் தான் இந்த அளவு முத்தேக சித்தி பெறக்கூடிய திறன். அதாவது உடல் வந்து தனித்தனி பார்ட்டாக பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி தனித்தனி உலகங்களால் ஆனது. அவ்வளவு மாயாலேருந்து தோன்றியது. மாயா போகக்கூடியது. இப்போ மாணிக்க வாசகர் பாடுற மாதிரி போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார் அப்படின்னு சிவபுராணத்து. இறைவனை போற்றி புகழ்ந்துகிட்டே இருங்க, பொய் கெட்டு மெய்யாவின். பொய் எதுன்னா தேகம். தேகம் இல்லாமல் போய் மெய்யாகி ஆன்மாவே நிலைக்கத்தகு. இந்த மாதிரி அருவமாகறதுக்கு அது ஒரு இது. இப்போ சத் விசாரம்னு இவர் சொன்னார். ஆனால் இவர் பீரியடில் சத் விசாரம் மட்டும் பத்தலை, பரோபகாரம் 50-50% ரெண்டையும் செய்யுங்க. அப்போ தான் பசி போகுது. இல்லைன்னா இந்த காலத்தில் பசி என்பதே முதற்பிணி. யாரும் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்து டிவி பாருங்கள் சார், 3 வேளை பசிக்கும், சாப்பிட முடியும். அதுமாரி ஆக்சிடெண்ட் ஆகி படுத்து கிடந்தேங்க, 20 கிலோ கூட்டிச்சுன்றான். ஏன் 20 கிலோ கூட்டிச்சு? உக்காந்தே சாப்பிட்டேன். ஏன் அப்போ சாப்பிட்டேன்? பசிக்குது இல்லை, உட்காந்து காலை தூக்கி வச்சுக்கிறான். அவனுக்கும் பசிக்குது, மலைஜெல்லாம் கழிக்க முடியாத அளவு மலச்சிக்கலோட அவனுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கான். கொடுத்து வெயிட் ஆகி அதனாலே எலும்பு கூடவே இல்லை, தனித்தனியாக நிற்குதுன்ட்டார் டாக்டர். இப்போ என்ன வெயிட்டை குறைக்க சொல்லியிருக்காரு. நீங்கள் பேஷண்ட் வரான், வெயிட்டு குறைச்சோன்னே எலும்பு சேருது. அப்போ தான் கேப் ஆயிடுச்சு. இப்போ இந்த அவல நிலை. ஏன்னா இனி வரும் காலம் அப்படி. சிவயோகம் பண்ணுறவனுக்கும் பசியிலேருந்து மீள்றது கஷ்டமாக. அப்போது கருணை இல்லை, அமிர்தம் இல்லை, அமிர்த பற்றாக்குறை இருக்குது, கடவுள் அருள் குறைந்து விட்டது. அதனால தான் இதெல்லாம். கடவுள் அருள் அதிகமாக இருந்த காலத்தில் இவ்வளோ யாருக்கும் பசிக்கலை. கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நிறைய வேலை பார்க்க முடியும். இந்த தேகம் அப்படிப்பட்டது. ஏதோ ஒன்றத்தை சாப்பிட்டுக்கிட்டு கூட அவங்கெல்லாம் வேலை பார்த்தாங்க, ஆயுளும் நீட்டித்து இருந்தது. இப்படி இந்த பசி எல்லாரையும் உயிரோடு கொள்ளுதே அப்படின்னா இது ஒரு மாயா சக்தியோட வேலை. இறைவன் அடைய இது ஒரு பெரிய தடை. யோகிகளும் இதுலேருந்து தப்பிக்க முடியல அப்படின்றதுக்காகவே சித்தி அடைஞ்சது.
உளவெல்லாம் புரிந்ததுன்னு எழுதியிருக்கார். இதெல்லாம் என்ன உழவு? இறைவனே தந்த தண்டனை என்னும் உழவு புரிந்தது. பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் அதிகமாக பிறந்திருப்பதால் அவைகளின் தண்டனையாக இந்த பசி எனும் உணர்ச்சி, மாயா உணர்ச்சி இருந்து வயிற்றிலேயே மாயா விகற்ப காரிய பிண்ட பகுதி, பிண்டமாகி இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஐம்பூதங்களால் காரியப்பட்ட இந்த தேகத்தில் வைத்திருக்கக்கூடிய நெருப்பே பசின்ட்டார். அவ்வளோ மாயா. இந்த மொத்த தேகமே மாயா. அனல் இருக்க பசி எவ்வளோ நிஜம், இந்த உயிரையே போக்கடிக்கிற அளவுக்கு நிஜம். அப்படிப்பட்டது தான் விளக்கமாக இங்கே சொல்லியிருக்காரு. நாள்பட்ட நிலையில் இந்த பசி ஒவ்வொருத்தரையும் என்ன வாக்கிடுது அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ இவ்வளவு அவஸ்தைகளும் ஆகாரம் கிடைத்த போது உண்டு பசி நீங்குகின்றன. அதை கண் கூட அவர் பார்த்துருக்காரு, அனுபவிச்சிருக்காரு. அப்போது தத்துவங்கள் எல்லாம் தழைத்து உள்ளம் குளிர்ந்து அறிவு விளங்கி அகத்திலும் முகத்திலும் ஜீவ கலையும் கடவுள் கலையும் துளும்பி ஒப்பில்லாத திருப்தி இன்பம் உண்டாகின்றது. இப்படிப்பட்ட இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற புண்ணியத்திற்கு எந்த புண்ணியத்தை இணை என்று சொல்லலாம்? இந்த புண்ணியத்தை செய்கின்ற புண்ணியர்களை எந்த தெய்வத்திற்கு சரி என்று சொல்லலாம்? எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகிய கடவுள் அம்சமென்றே சத்தியமாக அறிய வேண்டும். இதனால் நரக வேதனை, ஜனன வேதனை, மரண வேதனை என்கின்ற 3 வேதனைகளும் கூடி முடிந்த வேதனையே பசி வேதனை என்றும், அகம் புறம் நடு கீழ் மேல் பக்கம் என்கிற எவ்விடத்தும் நிறைந்து எக்காலத்தும் வேறுபடாத மோட்ச இன்பமே ஆகாரத்தினால் உண்டாகும் திருப்தி இன்பம் என்றும் அறியப்படும். சாப்பிட்டு முடிச்சவங்க கூட 2வது சாப்பாடு போட்டால் சந்தோஷமாக சாப்பிட்றேன் சார், 1 மணி நேரம் கேப் இருந்தால் போதும், அவனால் இன்னொரு சாப்பாடு சாப்பிட முடியுது, கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிக்கிறேன், 2 கரண்டி சாப்பிட்றேன். நம்ம பக்குவப்பட்டவங்க தான் உணவை குறைக்கிறோம். மற்றவங்க எல்லாருக்கும் எப்போதும் பசி இருக்குது, எப்போதும் உணவை உள்ளே தள்ள முடியுது. அப்படி ஒரு உடல் அம்சமும் அவங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியும். 6 வேளை 7 வேளை கூட சாப்பிட்றாங்க. ஸ்நாக் மாதிரி சாப்பாடு சாப்பிட்றவங்களே எனக்கு. நாங்கள் போகிற அன்னதான 2 கரண்டி பெரிய கரண்டியில் எடுத்து போடுவோம். அது ஒரு ஆளோட உணவு ஆக்சுவலாக. ஆனால் அங்கே இருக்கிற சில பேர் அதை இடைப்பட்ட ஆகாரமாகவே உண்கிறார்கள். நல்ல நிலையில் இருக்கிறோம், காட்டு எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்னா அப்படி சாப்பிட முடியுதா? இதானே ஒரு ஆளோட உணவு, உயிரை காப்பாற்றும் பசிக்கு உணவு அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டம். அதனால் அறிவால் தடுத்து கொண்டாலுடைய தேக நஷ்டம். இப்போ ஏற்படுற பசி தேகத்தையே அழிச்சிடுது, அந்த அளவுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த மாதிரி நிலைக்கு ஏற்பட்ட உடலுக்கு பசியே பெரிய பிணி, அதனால் உண்டாகும் துன்பங்களும் அதிகம். அப்போ பசி இல்லாவிடில் என்ன ஆகும்? பசி என்பது ஒரு விவகார கருவி. பசி இல்லாவிடில் ஜீவர்கள் ஆகாரம் குறித்து ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள். எதிர்பாராத பட்சத்தில் உபகார செய்கை தோன்றாது. அது தோன்றாத போது ஜீவகாரமே விளங்காது. அது விளங்காத போது கடவுளும் கிடைக்க மாட்டாது. ஆதலால் பசியும் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு உபகார கருவி என்றே அறிய வேண்டும். புரியுது இல்லையா? ஸோ நம்ம யார் மேலே கருணை பண்ணி அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறதுக்கே அவனுக்கு என்ன வேணும்? ஒரு துன்பம் இருக்கணும். யாருக்குமே துன்பம் நான் போய் செய்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு. பசி என்னும் மிகப்பெரிய கொடிய துன்பத்தை மற்றவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் என்றால், சித்த சன்மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கும் சிவயோகம் செய்ய இருப்பவர்களுக்கும் இறைவனின் அருளை பூர்ணமாக அடைய வேண்டும் என்பவர்களுக்கும் அதுவே ஒரு சிறந்த உபகார கருவி. தன் பசியை வென்றவர்களுக்கு பிறர் பசி போக்குதலே சிறந்த உபகார கருவி கடவுளை அறிவதற்கு. அப்படி கொண்டு வரார். பசியினால் துன்பப்படுகின்றவர்கள் ஆகாரத்தை கண்ட காலத்தில் அடைகின்ற சந்தோஷமும் தாய் பிதா பெண்டு பிள்ளை ஆணி பூமி பொன் மணி முதலானவைகளை கண்ட காலத்திலும் அடையார்களாயின் ஆகாரம் உள்ள காலத்தில் உண்டாகும் சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆகலால் இந்த ஆகாரத்தின் சொரூப ரூப சுபாவங்களும் கடவுளர்களின் ஏகதேச சொரூப ரூப சுபாவங்களாகவே அறிய வேண்டும். நீங்கள் சாப்பாட்டை பார்த்த உடனே கடவுளை கண்டவனுக்கு இருக்கிற ஆனந்தம் அவன் முகத்தில் கொஞ்சம் தெரியுது. எப்படிரா அது அப்படி உண்டாக்குது? அது அப்போ தான் உணர்ந்திருக்கா. அவர் எல்லாரையும் கூப்பிட்டு ஞானம் வழங்க தான் பார்த்தார். முதல்ல 1865 சன்மார்க்க சங்கம் ஆரம்பித்தார். ஆனால் 2 ஆண்டுகள் கழித்து தர்ம சாலை ஆரம்பித்தார். அப்புறம் எல்லாரையும் நன்னெறிப்படுத்தும் போது சாலை வழியாக சபைக்கு வாருங்கள்ட்டார். ஞான சபை கட்டுறதுக்கு முந்தி நீங்கள் சாலைக்கு போயிட்டு வாங்க, தர்மம் செஞ்சுட்டு பிறர் துன்பத்தை உணர்ந்து அதை தீர்க்கும் பொருட்டு என்னெல்லாம் முயற்சி பண்ணணுன்றதை உடலால் உயிரால் உணர்வால் அறிந்து அதை உங்கள் ஆன்ம பலத்தை கூட்டி நீங்கள் யார் உதவி இல்லாமல் கடவுளர்கள் மூலமே சாதித்து காட்டி அதனாலேயே நீங்கள் சுத்த தேகம் பெற்று
இறந்தவர்களை பிறப்பிக்க கொலை துன்பத்திலிருந்து மீட்பிக்கிற அளவுக்கு பசியை நீக்கியே கொலை துன்பத்தையும் மீட்கிற அளவுக்கு தகுதிப்படுத்துகிறவர்களாக நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர்களாக மாறிய பிறகு ஞான சபைக்கு வாருங்கள். அப்போதே இறைவன் வந்து இங்கே குடியேறுவான்றான். சபையை வெளியில் கட்டுறதில்ல, ஒரு மனிதனோட உள்ள கட்டுறது. இங்கே அங்கே ஒரு ஜோதி எரியுதுன்னா நம்ம ஆன்ம ஜோதி தான். அப்போ சபையை கட்டுறோம்னா நம்ம அங்கே ஜோதி ஆகிற அளவுக்கு தகுதியை வளர்க்கக்கூடியது. அதனால் சாலை வழியாக சபைக்கு வாருங்கள். எவன் ஒருவன் தன் பசியை தவிர்க்க வல்லவனோ அவனால் மட்டுமே ஏனையவரின் பசியையும் போக்க முடியும். அப்படிதான் இதுதான் ஜீவகாருண்யத்தோட இது. ஜீவகாருண்யம் பசி என்கின்ற நெருப்பானது ஏழைகள் தேகத்தினுள் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தால் அவிக்கின்றதுதான் ஜீவகாருண்யம். பசி என்கின்ற விஷக்காற்றானது ஏழைகள் அறிவாகிய விளக்கை அவிக்கின்ற தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அழியாமல் ஏற்றுவதே ஜீவகாருண்யம். கடவுள் இயற்கை விளக்கத்திற்கு இடமாகிய ஜீவதேகங்கள் என்கின்ற ஆலயங்கள் பசியினால் பாழாகும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவ்வாலயங்களை விளக்கம் செய்விப்பதே ஜீவகாருண்யம். கடவுள் இன்பத்தை பெறுகின்ற நிமித்தம் தேவர்களிலிருந்து குடுத்தனம் செய்கின்ற ஜீவரது தத்துவ குடும்பம் முழுதும் பசியினால் வேதனமாகி அழியும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அக்குடும்பம் முழுதும் நிலைபெற செய்வதே ஜீவகாருண்யம். பசி என்கின்ற புலியானது ஏழைகள் உயிர்களை பாய்ந்து கொல்ல தொடங்கும் தருணத்தில் அப்புலியை கொன்று அவ்வுயிரை ரட்சிப்பதே ஜீவகாருண்யம். பசி என்கின்ற விஷம் தலைக்கேறி ஜீவன் மயக்கும் தருணத்தில் ஆகாரத்தால் அவ்விஷத்தை இறக்கி மயக்கத்தலையை செய்வதே ஜீவகாருண்யம். பசி என்கின்ற கொடுமையாகிய தேள் வயிற்றில் புகுந்து கொண்டிருக்கிற போது கடுப்பேறி கலங்குகின்ற ஏழைகளுக்கு ஆகாரத்தால் கடுப்பை மாற்றி கலக்கத்தை தீர்ப்பதே ஜீவகாருண்யம். நேற்று ராப்பகல் முழுதும் நம்மை அரைப்பங்கு கொடுத்திருக்கிற பசி என்கின்ற பாவி இன்றும் வருமே, இதற்கு என்ன செய்வோம் என்று ஏக்கம் கொள்கின்ற ஏழை ஜீவர்களது ஏக்கத்தை நீக்குவதுதான் ஜீவகாருண்யம். வெயிலேறி போகின்றதே, இனி பசி என்கின்ற வேதனை வந்து சம்பவிக்குமே, இந்த விதிவசத்திற்கு என்ன செய்வது என்று தேனில் விழுந்த ஈயை போல் கேட்கின்ற ஏழை ஜீவர்களுடைய திகைப்பை நீக்குவதுதான் ஜீவகாருண்யம். இருட்டி போகின்றதே, இனி ஆகாரம் குறித்து எங்கே போவோம், யாரை கேட்போம், என்ன செய்வோம் என்ற விசாரத்தில் அழுகிய ஏழை ஜீவர்களது விசாரத்தை மாற்றுவதே ஜீவகாருண்யம். நடந்து நடந்து காலும் சோர்ந்தது, கேட்டு கேட்டு வாயும் சோர்ந்தது, நினைத்து நினைத்து மனமும் சோர்ந்தது, நீ பாவி வயிற்றுக்கு என்ன செய்வோம் என்று கண்ணீர் வடிகின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து கண்ணீரை மாற்றுவதே ஜீவகாருண்யம். பகற்போதும் போய்விட்டதே, பசியும் வந்து விடுகின்றது, வேறு இடங்களை போக வெட்கம் தடுக்கின்றது, வாய் திறந்து கேட்க மனம் வலிக்கின்றது, மானம் வலிக்கின்றது, வயிறு எரிகின்றது, உயிரை விடுவதற்கும் உபாயம் தெரியவில்லை, இவ்வுடம்பை ஏன் எடுத்தோம் என்று மனம் முகமும் சோர்ந்து சொல்வதற்கு நாம் முடியாமல் உட்பார சொற்பனம் கண்ட உண்மையை போல் மனம் மறுக்கின்ற மாணிகளாகிய ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து மானத்தை காப்பதுவே ஜீவகாருண்யம். நாம் முன்பிறப்பில் பசித்தவர்கள் பசி குறிப்பறிந்து பசியை நீக்கியிருந்தால் இப்பிறப்பில் நாம் பசி குறிப்பறிந்து பசியை நீக்குவதற்கு பிரிதொருவர் நுழைவார். அப்போது அப்படி நாம் செய்வதில்லை, இப்போது நாம் இப்படி செய்வாரும் இல்லை என்று விவகரித்துக் கொண்டு தூக்கம் பிரியாமல் துக்கப்படுகின்ற ஏழை ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து துக்கத்தை நீக்கி தூக்கம் பிடிக்க வைப்பதே ஜீவகாருண்யம். தேவம் முழுதும் நரம்புகள் தோன்ற பசியினால் இழைத்து உயிர் ஒடுங்கி மூச்சை முடிய காலத்தும் அயலரை கேட்பது துணியாமல் கடவுளை நினைத்து நினைத்து நெருப்பில் படுத்து நித்திரை செய்ய தொடங்குவாரை போல அடிவயிற்று கொடிய பசி நெருப்பை வைத்து படுக்க தொடங்குகின்ற விவேகிகளுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பசி நெருப்பை ஆற்றுவதே ஜீவகாருண்யம். நேற்று பட்டினி கிடந்தது போல் இன்றும் பட்டினி கிடப்பது எப்படி? நாம் பாரிய வசத்தால் இன்றும் பட்டினி கிடக்க துணிவோமாயின் பட்டினி சரியாக நமது ஏழை மனைவி வயிற்றுக்கு யாரு செய்வோம்? இவள் பசியை குறிப்பது பெரிதல்ல, வாக்கிப்பது செய்யால் மிகவும் சோர்ந்த நமது தாய் தந்தைகள் இன்றும் பட்டினி கிடந்தால் இறந்து விடுவார்களே, இதற்கு என்ன செய்வோம்? பசியினால் அழுது களைத்த நமது புத்திரர்களது சோர்ந்த முகத்தை எப்படி பார்ப்போம் என்று எண்ணி கொள்ள உலகில் மூண்ட நெருப்பை போல் பசி நெருப்பும் பயனெருப்பும் விசார நெருப்பும் உள்ளே மூண்டபடி இருக்க கண்ணப்புடையில் கைகளை வைத்துக் கொண்டு கண்களில் நீர் கலங்க வருகின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து வருத்தத்தை மாற்றுவதே ஜீவ
சிவகாரியம். கண், கை, கால் முதலிய உறுப்புகளில் குறைவில்லாதவர்களாகி ஆகாரம் சம்பாதிக்கத்தக்க சக்தி உள்ளவர்களாகவும் பசியால் வருந்தி இதோ படுத்திருக்கின்றார்கள். குருடும் செவிடும் மூளையும் உணவுமாக இருக்கின்ற நமக்கு ஆகாரம் எந்த வழியா கிடைக்கும்? பசி எப்படி நீங்கும் என்று தனித்தனி நினைத்து துக்கப்படுகின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து துக்கத்தை நீக்குவதே சிவகாரியம். பசியினால் வருகின்றவர்கள் எந்த தேசத்தாராயினும், எந்த சமயத்தாராயினும், எந்த ஜாதியினாராயினும், எந்த செய்கையாராயினும் அவர்கள் தேச ஒழுக்கம், சமய ஒழுக்கம், ஜாதி ஒழுக்கம், செய்கை ஒழுக்கம் முதலானவைகளை பேரித்து விசாரியாமல் எல்லா ஜீவர்களிடத்தும் கடவுள் விளக்கம் பொதுவாய் விளங்குவதை அறிந்து பொதுவாக பார்த்து அவரவர் ஒழுக்கத்திற்கு தக்கபடி அவர்கள் பசியை நிவர்த்தி செய்வதே ஜீவகாருண்யம். சன்மார்க்க ஒழுக்கத்திற்கு ஒத்த சத்துவ ஆகாரத்தால் பசி நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க மிருகம், பறவை, ஊர்வன, தாவரம் என்கின்ற உயிர்களுக்கு பசி வந்த போது பசியை நிவர்த்தி செய்விப்பதே சிவகாருண்யம். பசியை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க உபனபோக சுதந்திரங்களை பெறுவதற்கு உரிய அறிவு இருந்தும் பூர்வ கர்மத்தாலும் அஜாக்கிரதையாலும் அச்சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளாமல் பசியினால் வருகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பசி வருத்தத்தை நீக்கி திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாகிய ஜீவகாருண்யம் என்கின்ற திறவுகோலை கொண்டுதான் மோட்சமாகிய மேல்வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்தும் அழியாத இன்பத்தை அனுபவித்து வாழ வேண்டும். ஆகவே ஜீவகாருண்யம் என்கின்ற மோட்ச வீட்டு திறவுகோலை காலவிழா போலே சம்பாதித்துக் கொண்ட சம்சாரிகள் சரி கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற சாதன சகாயங்களை வேண்டாமல் எக்காலத்தும் அடையாத இன்ப வீட்டை அடைந்து வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து நித்திய முக்தர்களாய் வாழ்வார்கள். புண்ணிய பூமிகளை வரச் செய்தல், புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல், புண்ணிய தலங்களில் வசித்தல், புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல், தோத்திரம் செய்தல், ஜபம் செய்தல், விரதம் செய்தல், யாகம் செய்தல், பூஜை செய்தல் முதலிய சரிய கிரியைகளை செய்கின்ற விரதிகளும் பக்தர்களும் இருடிகளும் உணவை நீக்கி உலகத்தை விட்டு விடய சார்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி மனோதயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிருந்த சித்தி இன்பங்களை பெற்ற சித்தர்களும் நித்தியானித்தியங்களை அறிந்து எல்லா பற்றுகளையும் துறந்த பிரம்மானுபவத்தை பெற்ற ஞானிகளும் ஜீவகாருண்யம் என்கின்ற திறவுகளை சம்பாதித்துக் கொள்ளாதவர்களானால் மோட்சம் என்கின்ற மேல்வீட்டிற்கு முன்னும் பின்னுமாக ஏறி சமீபத்தில் காத்திருந்து விழவும் அத்திறவுகோலை சம்பாதிக்க திரும்புவார்கள் அல்லது கதவை திறந்து உள்ளே புகுந்து இன்பத்தை அடைந்து வாழ மாட்டார்கள் என்று உண்மையாக அறிய வேண்டும். சரியை, கிரியை, யோகம், ஞானம்னா என்னன்னு தான் இங்கே விளக்குறாங்க. இந்த 4 வகையில் தான் இறைவனை அடையலாம் மார்க்கங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் தான் இப்போ பாரதத்தில் நிறைய பேர் இறைவனை அறிய செஞ்ச மார்க்கங்களில் இந்த 4 வகைகள் தான் இருக்கும். ஒன்று சரியில் அடைஞ்சிருப்பாங்க, இல்லை கிரியை மூலம் அடைஞ்சிருப்பாங்க, யோகத்தில் அடைஞ்சிருப்பாங்க, இல்லை ஞானத்தில் அடைஞ்சிருப்பாங்க. இப்போ பூமியை வளம் புண்ணிய கஷேத்திரங்களை போய் வளம் செய்யுங்கன்னுவாங்க, தீர்த்தத்தில் குளிங்கன்னுவாங்க, புண்ணிய தலங்கள்லேயே வசிங்க, புண்ணிய மூர்த்திகள்லாம் தரிசிச்சுட்டு பக்தி யோகம் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறது, விரதங்கள் இருக்கிறது, யாகம் செய்கிறது, பூஜை செய்கிறதெல்லாம் சரியை கிரியை கீழே அடங்கி வந்துடும். விரதிகள், பக்தர்கள், இருடிகள் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விடயச்சார்புகளை இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி மனதை லயம் செய்து ஒரே எண்ணத்திலே இருக்கிற யோகிகள், அளவறந்த சித்தியின்களை பெற்ற சித்தர்கள், ஞானிகள்னா அவங்க எல்லா நித்திய அனித்தியம் எதுன்னு தெரிஞ்சு எல்லா பற்றுகளையும் தூரம் ஒதுக்கி விட்டு முற்றும் துறந்து பிரம்மானுபவத்தை மட்டும் எனக்கு போதும்னு நினைக்கிற ஞானிகள் கூட ஜீவகாருண்யம் இல்லாமல் அவர்களால் முழுமையை பெற முடியாது. அப்படி இல்லைனால ஒரு சொல்ல மாதிரி மோட்ச வீட்டுக்கு மேல் சென்றாலும் முன்னும் பின்னுமாக ஏறி சமீபத்தில் காத்திருந்து திருப்பி கீழே வந்துடணும். அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த முத்தேக சித்தி அடையிறதுக்கு பாடியில் ஒரு ஃபிசிக்கோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அந்த ரியாக்ஷன்ஸை இந்த காலகட்டத்தில் அடைய செய்ய கருணை அதிகமாக இருக்கும். கருணை எல்லா ஜீவர்களுக்கான கருணை இருக்கும். அந்த கருணை வரும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே நான் ஒரு சுரப்பு வருது, அமிர்தம் வருது, இந்த இடம் அப்போ தான் விரிஞ்ச உடனே அது தூண்டப்பட்ட அந்த சுரப்பு அதுதான் அமிர்தம்ன்றாங்க. இந்த அமிர்தம் அந்த சேஞ்சஸை அதிகப்படுத்து.
ஆன்ம உருக்கத்தில் இது முழுமையடைகிறது. பயிற்சியில் இது நல்லா தெரியுது எப்போ அது பெருகுது எப்போன்னு. அதே மாதிரி பிற உயிர்களுக்கு இந்த 7 வகை துன்பம் அதிகரித்து கண்ணு முன்னாடி இல்லை ஏதாவது உயிர் துடிப்போடு நம்ம அதை பார்த்தோம்னா உடனே இந்த இடத்துல இந்த ஆன்ம உருக்கம் மிகுந்து அந்த இடத்துல அதிக துடிப்பு. இது வேற எப்போ வருது அப்படின்னா அதிக தவத்திலையும் நல்ல சக்தி வாய்ந்த கோயில்களுக்கு செல்லும் போதும் இறைவன் முன்னாடி உட்கார்ந்து தவம் பண்ணும்போதும் கிடைக்கும். இதே நிலை ஒரு துன்பப்படுகிற ஒரு ஆத்மாவுக்கு அந்த துன்பத்தை தடுக்கணும் அப்படின்னு முயலும் போதும் கிடைக்குதே. அப்போ இது என்னது அப்படின்னா எப்போது இது எப்போ சுரக்குது அப்படின்னா அந்த உடலை நீடிக்க செய்ய வல்ல சுரப்பானது பிறரின் துன்பத்துக்காக அந்த ஆன்மா உருகும் போதும் கிடைக்கிறது, இறைவனின் அனுகிரகம் மிகும் போதும் கிடைக்கிறது. எனவே 2 வகைகளும் கிடைப்பது ஒன்றாகவே கருதும் பட்சத்தில் சத்விச்சாரத்திலும் பரோபகாரத்திலும் சம பங்கு உண்டு என்பதால் வெறும் இறைவனை மட்டும் வழிபட்டு அடைய வேண்டிய முக்தி சக்தி இன்பங்களை இனி எக்காலத்திலும் அடைய முடியாது. பற்றாக்குறையே நிலையிலேயே நிற்க வேண்டியிருக்கும். மோட்ச வீடு வரைக்கும் செல்றதுன்னா இந்த ஆன்மாவுக்கு ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்கணும். அப்போ தான் சிவவழி வரைக்கும் இதால் பறந்து புவியீர்ப்பு சக்தி எதிர்த்து செயல்பட முடியும். அந்த சக்தி இந்த தேகம்தான் தரணும். இந்த தேகத்தில் அப்படி ஒரு மாற்றம் நடந்து அது இந்த ஆன்மாவை தள்ள இது அவ்வளோ தூரம் சென்று பிரபஞ்ச வழி வரைக்கும் எட்டணும்னா இதுக்கு சர்வீஸும் வேணும். இதை உணர்ந்து தான் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சர்வீஸ்னு ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன இல்லைன்னா கொலை குற்றம் பண்ணிக்கிட்டே பண்ணாங்க, உயிர்கொலை. அது பண்ணதால் கடவுளரில் முக்கியமாக அவங்களால அடைய முடியல. ஏன் அது மாதிரி சரியாக சொல்லப்படாதாலேயே அதன் தலைவர்களும் அந்த முழுமையான இன்பத்தை பெறவில்லை. அது மாதிரி இந்த கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லாதாலே ஜீவகாரணி அந்த ரூல் தெரியல, அவங்க உளவு தெரியவில்லை. பிரபஞ்சத்தின் முற்றும் அறிந்து கொள்ள முடியாமல் பிரபஞ்சத்தின் அந்த ரூல்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நியதிகள் அதை முற்றும் அவங்களை அறிந்து கொள்ளாமல் இயன்றவரை அறிந்து கொண்டதன் விளைவு அவர்களால் முழுமை பெற இயலவில்லை. அப்போது இவங்க அந்த ஊருக்காரெலாம் கல் எடுத்து அடித்தான். அல்லாவையும் அப்படி தான். அவர் இங்கேருந்து அங்கே மாறிலாம் ஓடினார் ஊருக்கு ஊரில். இந்த துன்பங்கள்லாம் வராமலே வாழ்ந்துருக்கலாம். எப்போனா ஆன்மாக்களுள் பேதம் இல்லாமல் வாழ்ந்திருந்தார். இவங்க ஆன்மாக்கள் உள்ள பேதங்களை பார்த்தோம்னா மாயா சக்தி அதன் மூலம் இவங்களை அடிக்கும், உயர்தன்மை போக விடாமல் தடுக்கும். அருவத்தையே வழிபட்ட பலரும் அடைய முடியாத நிலையை வள்ளலார் பெற்றார். தானும் அருவமாகி அந்த சாதனையை செய்து காட்டினார். ஒளியையே வழிபட்ட பலரும் அடையாத நிலையை இவர் ஒளியாகி சாதித்து காட்டினார். ஏனையோரெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியல. அது எதனால் சாத்தியமாச்சுன்னா முழுமையான கருணை, இந்த முற்றும் தெளிந்த ஒரு நிலை, அந்த முழுமையான உளவு இவருக்கு காட்டப்பட்டது. அதை சொல்லி காட்டியும் யாரும் அதை மறுக்கிறதால, ஏன்னா அது அப்படி தான் உண்மைகள்லாம் மறுக்கப்பட்டுட்டு தான் அந்த மாயாவின் ஆதிக்கம் இருக்க வரைக்கும். அதனால் முழுமை பெறாத ஞானம் யாருக்கும் முழுமையான வெற்றியை பரிபூர்ண நிலையை தராது. இறைவன் அருவம் ஒளி ரூபம் என்னும் பட்சத்தில் இறைவனை அடையணும், இறைவன் ஆகணும்னு நினைக்கிறவனும் அதே அருவமாகவும் ஒளி ரூபமாகவும் அடைந்தே ஆக வேண்டும். வாழுங்காலத்திலே இதை சாதித்தே காட்ட வேண்டும். தேகத்தோடு அடைவது மரணமாகவே கருதப்படுகிறது. கடவுள் அருளையே அதெல்லாம் செய்யக்கூடியது. அதெல்லாம் எதை கடக்கிறதுக்கு? கடவுள் அருளை பெற்றதுக்கு. அது இதுலேயும் கிடைச்சிருன்றார். இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். இது ஒரு உளவு, இது ரூல்ஸை தெரிஞ்சுக்கிற உளவு. பிரபஞ்ச விதிகளை இப்போ ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டின் உளவு உங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட்ல இவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணதால் எதை எங்கே தட்டினா எது நடக்கும், இதெல்லாம் சின்ன சின்ன உளவுகள் இருக்கும். நீங்கள் அந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறவங்களுக்கு அந்த உளவுகள் காட்டப்படும். அது மாதிரி இறைவனை முழுவதும் அறிந்து கொண்டதாலும் மேலும் இறைவனின் பூர்ணத்தன்மையை தன்னுள் நிறைத்து இவரும் அருவமாகி காட்டியிருக்கார். இப்படிலாம் செஞ்சால் இப்படி ஆகும் சொல்லி அப்படி ஆகியும் காட்டியதால் இது நம்பப்படுகிறது. இதை செய்யும்போது எங்களுக்கும் அந்த இவர் சொல்கிற மாற்றங்கள் எல்லாம் ஒன்றொன்றா நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இதுதான் மிகப்பெரிய உளவு. ஆனால் இது சொன்னால் யாரும் கேட்க மாட்டான். இப்போ மாயா சக்தியின் ஆதிக்கத்தில் இருப்பதால் எல்லோரும் ஈவன் தான் சொல்ல யோகிகளும் ஞானிகளும் கூட பசியை வெல்ல முடியவில்லை. எல்லா சாஸ்திர சம்பிரதாயம் படித்தவனும் பலவிதமான சரியை கிரியையாதி யோக சாஸ்திரங்களை பயின்றவனும் மந்திர தந்திரங்களில் எத்தனை முன்னேறியவனும் தனது பசியை முழுமையாக வெல்ல முடியவில்லை. என்னென்னமோ மாற்றி மாற்றி சாப்பிட்றாங்க.
ஆனால் உடலை சித்தி அடையக்கூடிய வகையில் அவங்களால மாற்ற முடியவில்லை. அப்படியெல்லாம் சாப்பிட்றதால அவங்க சித்தி ஆகலை. முத்தேக சித்தி என்னும் நிலையை அடைய இது ஒன்றே மார்க்கம் அப்படின்னு சொல்லி சில நூல்களை நான் சித்தி அடைந்த பின்னே வெளியிடுங்கள்னே சொல்லிட்டார். ஏன்னா நான் சொன்னதெல்லாம் நான் சாதித்து காட்டினால் ஒழிய உண்மை ஆகாது. அதனால் நான் அந்த நிலையை அடைந்த பிறகே 6ஆம் திருமுறையை வெளியிடவே இல்லை. எனக்கு ஒரு குறிப்பிட்ட நிலை கிடைக்கட்டும், அப்புறம் வெளியிடுங்க. அப்போ தான் அது உண்மை என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அத்தகைய அளவுக்கு சாதித்து காட்டி, சாதித்துன்றில்லை, இவரே எழுதியிருக்கார். சாதகன்னா யார், சாத்தியன்னா யார், சாத்தியனோட நிலை எப்படி இருக்கும், வாழுங்காலத்தில் எப்படி இருப்பான், இந்த சாதகனோட நிலை எப்படி இருக்கும், இப்படிலாம் இருந்தால் தான் சாதகன். பசி, தாகம், உறக்கம் 3ஐயும் கடந்து வாழ்ந்து காட்டினா தான் சாத்தியன். அதுக்கப்புறம் நிலைகள் இருக்கு. ஸோ முக்தியே ஒரு நிலைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது முக்தி தான் எங்களுக்கு முதல் நிலை. முக்திக்கு அடுத்து முக்தியெல்லாம் இங்கேயே அடைஞ்சிடும். ஜீவன் முக்தர் தான் அடுத்த நிலைக்கு போகணும். முதல்ல ஜீவன் முக்தர் ஆயிடணும். அதுக்கப்புறம் சித்தி இன்பத்துக்கு ட்ரை பண்ணணும். முத்தேக சித்தின்னா கடுமையான சேஞ்சஸ். ஆனால் எல்லாத்தையும் கருணை என்னும் சாதனை கொண்டே அடையலாம். வேறு எதனாலும் அடைய முடியாது. இது எல்லாத்தையும் மக்களுக்காகவே அடையணும். சர்வீஸ் மோட்டிவ்லே எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதையே காரணமாக லட்சியமாக வச்சுக்கிட்டு அதுக்காகவே முத்தேக சித்தி அடையணும். இதுக்கு தான் இப்போ பர்மிஷன் கிராண்டட். முத்தேக சித்தி அடையணும்னா நீ பொது உணர்வோடு செயல்படணும். உனக்காகவோ வேறு காரணங்களுக்காகவோ செயல்பட்டினால் அது தரப்படுவதில்லை என்னும் உளவு ரகசியத்தை எல்லோருக்கும் சொல்லி சென்றார். அப்போ தான் மாயா சக்திகளோட தாக்கம் அடங்கும். இல்லைன்னா மாயா பசி என்னும் நெருப்பாக உன் வயிற்றிலேயே இருந்து உன் பிண்ட பகுதியை எரிச்சிடும். கேன்சர் வரைக்கும் கூட உனக்கு பசி கொண்டு போய் விட்டுரும். எல்லாம் கிட்னி ஃபெயிலியரு, கேன்சரு. சத்யா சாய்பாபான்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரும் இடுப்பு கீழே பேரலைஸ்டாக தான் இருந்தார் கடைசி காலங்களில். நோயுற்றும் பல சித்திகளையும் தெரிஞ்சவங்க, பல பேர் சித்தி இன்பத்துக்கு அழைத்து சென்றவங்க கடைசி 3 நாள் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருந்தாங்க. உடல் இங்கே கடந்தாலே ப்ராசஸ் இன்கம்ப்ளீட். அதை அடைய முடியல அப்படின்னா பிரபஞ்சத்தோட அதுக்கப்புறமா அவங்க அதை ப்ராசஸ் பண்ணி அடைய வைக்கலாம். திருப்பி மீண்டும் பிறவா நிலைக்கு சென்றுடலாம். பிறவா நிலைக்கு போய் அங்கிருந்து தவம் பண்ணி தான் அவங்க அடைய முடியுமே. அதான் சொல்கிறாரு, மோட்ச வீட்டுக்கு கிட்ட போயிடலாம். ஆனால் முன்னும் பின்னுமாக ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்து அப்படின்னு அந்த ஆன்மா அது வரைக்கும் போயிடும். அங்கே நிற்க முடியாது. அங்கே உள்ளே போய் ஐக்கியமாக உள்ள என்ட்ரி கிடையாது. திருப்பி மீண்டும் இறங்கணும். இறங்கி வேறு இடங்களில் வேறு லோகங்களில் இருந்தாவது அவங்க சில தவ காலங்களை முடித்தாதான் அந்த நிலை கிடைக்கும். உடனடியாக அவங்களுக்கு அந்த கிராண்டு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதை அடைவது மிகவும் கடினம். அதுக்குரிய மும்மல ஒழிவுக்குரியதாக எந்த தேகம் தகுதி பெற்று மாறுகிறதோ அந்த தேகத்தை கொண்டு தான் இதை அடைய முடியும். மும்மல ஒழிவுன்னா ஆணவம், கண்மம், மாயம் 3ம் நீங்கியதாக இருந்தும் தாக்கு பிடிக்கணும் அந்த தேகம். முதல்ல ஆணவம், கண்மம், மாயம் எல்லாத்தையும் சுத்தமாகணும். சுத்த ஆணவம், சுத்த கண்மம் சுத்தமாகணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்கணும். மாய கண்மம் நீங்கணும். வெறும் ஆணவ மலம் மட்டுமே இருக்கிற விஞ்ஞான கலராக இருக்கணும். அப்பயும் அந்த உடல் உயிர் தரிக்கணும். உடல் நோய் வராமல் செதியாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆணவ மலத்தை நீக்கும் போதும் அந்த ஆன்மா தகுதியோடு வாய்ந்ததாக நிலைத்திருக்கும். தேகத்தோடய ஒட்டியிருக்கும். இதுக்கப்புறம் கிடைக்கக்கூடியதான் சித்தி நிலை. அதே கருணையினாலே அடையலாம் அப்படின்னு அந்த மார்க்கத்தை அவரையே நினச்சி வேண்டும் போது ஒன்றொன்றாக எல்லா முடிச்சுக்களையும் அவிழ்த்து புரிய வைக்கிறார். இதனால் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரண்யமே கடவுள் வழிபாடு என்று அறியப்படும். அன்றியும் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை உடையவர்களாகி அருந்தல், பொருந்தல் முதலிய பிரபஞ்ச போகங்களை அனுபவிக்கின்ற சம்சாரிகள் எல்லாம் சர்வ சக்தியுடைய கடவுளருக்கு முழுதும் பாத்திரமாவார்கள். அருந்தல், பொருந்தல் சாப்பிட்றதெல்லாம் பண்ணுறவங்க ஜீவகாரண்ய ஒழுக்கத்தோடவே வாழ்க்கையை அமைச்சு கொண்ட சம்சாரிகளும் கடவுளர்களுக்கு பாத்திரமாவார்கள். ஜீவகாரண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம், தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுளர்களுக்கு சிறிதும் பாத்திரமாக. ஜீவகாரண்யம் எல்லா ஜீவனுக்கும், எந்த உயிருக்கும், மரம், செடி, கொடி எந்த உயிரையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டால் மட்டுமே இந்த நிலை கிடைக்கும். எல்லாத்துலேயும் உயிர் இருக்குது, ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மாவுக்கு துன்பம் இழைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் முத்தேக சித்தி. அதுதான் ஜீவ காரண்யம், கொல்லா நிதின்றது. உயிருக்கும் துன்பம் இழைக்காது. கொன்ற உயிர்களுக்காக தினசரி அன்றாட நம்ம அறியாமல் செய்கிற கொலைகளுக்காகவும் வருந்தி தினமும் பிரார்த்தனைகள் செய்யணும்.
செஞ்சிட்டே இருக்கணும். தான தர்மங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். ஏனைய உயிர்கள் நாம் வாழற நாட்களில் இத்தனை பிறவிகளும் இங்கே பூமியில் அனுபவித்த இன்பங்களுக்காக பல பிறவி எடுத்திருக்கோம். அத்தனை பிறவிகளுக்காகவும் எல்லாருக்கும் தர்மங்களை வாரி வழங்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பசியாத நிலை கிடைக்கும், தாகமற்ற நிலை கிடைக்கும், உறக்கமற்ற நிலை சாத்தியமாகும். இந்த 3 சாத்தியமானது தான் ஜீவன் முக்தனாகும். இந்த ஜீவன் முக்த நிலைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை, அதுதான் சித்தி இன்பத்தை பெற முடியும். ஒரு ஜீவன் முக்தனோடு நின்றுட்டாங்க. பல சமய மதங்கள் சொல்கிறதும் அதுதான், முக்தி நிலை போதும், முக்தி மோட்சம் போதுன்றாங்க. இங்கே முக்தி மோட்சம்லாம் ஆரம்பம். முக்தி என்பது நிலை 300 சாதனம். அத்தகு என்ற என் அருட்பெருஞ்சோதி. சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். அத்திரல் என்ற என் அருட்பெருஞ்சோதி. சித்தி அடையிறது முக்தியில் ஜீவன் முக்தன் ஆனப்புறம் வர்ற சேஞ்சஸ் தான் சித்தி சேஞ்சஸ். அதுக்கப்புறம் இந்த பாடியில் அதே மாதிரி தேகம் நீடிச்சு இருக்கிறதுக்கு ஆத்மா வந்து அதே பக்குவத்தோட மேலும் மேலும் முன்னேறத்துக்கு ஒத்துழைக்கணும். அதுக்குரியதான் இந்த தேகம் அமையணும்னா கருணை ஒன்றே சாதனம். சுயநலம் கருதி இதை அடைய முடியாது. பொது உணர்வோடு தான் இதை அடைய முடியும். அதைத்தான் சொன்னார். இதையும் சிவன் தானே சொல்லி அனுப்புறாரு ஒரு ஆள் மூலம். அதை புரிஞ்சுக்கணும். நாம் இது தவிர வேற எந்த வழியாலையும் முத்தேக சித்தி அடைய முடியாது, முழுமையாக அருவமாக மாற முடியாது. அதான் அர்த்தம், வேற ஒன்றும். நீ முக்தி அடையலாம், ஜீவன் முக்தனாய்க்கலாம், பல வகையிலையும் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். மாம்சம் சாப்பிட்டவங்க கூட ஜீவன் முக்தனாயிருக்கு, பால் சாப்பிட்டுக்கிட்டே ஜீவன் முக்தி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அருவமாகறதுக்கு முன்னாடி இந்த சேஞ்சஸ் வரணும்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில், கலியுகத்தின் கடையுகத்தில் நீங்கள் இதைத்தான் ஆயுதமாக வச்சுக்கணும். இந்த மார்க்கம் ஒன்றே கதி. இதை மறுப்பித்து எந்த ஒரு மார்க்கமும் இது வரைக்கும் அடைந்து காட்டவில்லை. யாரும் அருவமாய் காட்டல. நீங்கள் முதல்ல உங்கள் பசியை தாண்டிடணும். அப்புறம் இறைவனின் அருளை கொண்டு மட்டுமே எல்லோரையும் பசியாற்ற வைக்கணும். உட்காந்து தியானம் பண்ணே இருந்தாலே எல்லாரும் வந்து உதவணும். அதுக்கு வேண்டிய பொருள் உதவி, பண உதவிலாம் நம்ம போய் கெஞ்சிட்டு கேட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. கடவுள் அருள் மூலம் அது நடக்கணும். உன் தகுதிக்கேற்ப அது அளிக்கப்படும். அதாங்க மேம். இதுவே போய் இவங்கெல்லாம் தர்மசாலை ஆரம்பிக்கிறாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க, அப்புறம் கலெக்ஷனை போடுறாங்க. யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்காம இறைவன் அருளையே பூர்ணமாக நம்பி இறைவனுக்கு அருளையே கேட்டு நிற்கும்போது இறைவனால் அளிக்கப்பட்ட உபகார சக்திகளே உங்களுக்கு தகுதிக்கேற்ப உதவி அளிக்கப்பட்டு அதன் மூலம் நீங்கள் இதை செய்யணும். அடுத்தடுத்த நிலைகளுக்கு கிடைக்கலன்னா இறைவன் அருள் கிடைக்கலையேன்னு உங்களை தான் வருத்திக்கணும். நீங்கள் மேலும் மேலும் நீங்கள் தான் முன்னேற்றத்தை அடைவீர்கள். என்ன கடுமையான முயற்சி இருக்க பாடியும் ப்ராசஸ் ஆகிட்டே போகும். நமக்கு மறுக்கப்பட்டிருக்கு, இன்னும் என்ன செய்யணும், இன்னும் என்ன செய்யணும், இன்னும் என்ன செய்யணும் அறிவில் உணர்த்திட்டே இருப்பாங்க. இதை செய், இதை செய், இதை செய்யும். அதை தாண்ட 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 அதிகமான உதவிகள் புறத்தே இருந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே செய்ய வேண்டிய வேலை தான், ஓடி ஓடி செய்கிற வேலையே கிடையாது. இருந்த இடத்த விட்டு நகராமல் செய்யக்கூடிய வேலை. அதைத்தான் அங்கே சொல்கிறாங்க. உங்கள் ஆன்மாவை வல்லபம் பெற்றதாக மாற்றி அதன் மூலம் ஏற்படும் வசியத்தின் மூலம் எல்லா உதவிகளையும் பெற்று கடவுளின் அருள்னால் கிடைச்ச உபகார சக்திகள், கண்களுக்கு தெரியாத உபகார சக்திகள் இருக்குது, அவற்றின் உதவியை கொண்டு உங்கள் முன்னேற்றத்தை அடையுங்கள். வேறு எவ்வளவையும் அடைய முடியாது. அப்படிதான் அரசியலே இல்லை அப்படின்னு வந்து புலம்புனாங்களாம். உடனே வள்ளலார் போங்க போங்க நாளைக்கு காலைல வரும்ன்ட்டு உள்ளே போய் தவம் பண்ண போயிட்டார். தவம் முடிச்சு மறுநாள் காலையில் ஓடி சொல்லலாம். ஒரு வண்டி நிறையா, 3 வண்டி, 7 வண்டியோ 3 வண்டி, வண்டி நிறையா நெல் மூட்டை வந்துடுச்சு. அவருடைய லேசாக அசைச்சு சரி சரி அருட்பெருஞ்சோதி விருப்பம் அது அப்படின்ட்டு போயிட்டார். அது மாதிரி இவங்க அந்த காலத்தில் ஃபோன் கிடையாது, டெலிகிராமு தந்தி குத்துலாம் எழுதி அது மாதிரி அந்த எண்ணத்துக்காக அவர் எவ்வளோ வருத்திக்கிட்டாரோ அவர் தன் முன்னேற்றத்தையும் உதவுச்சின்னு சொல்கிறார். ஜீவகாரணி எண்ணம் தான் என்ன முன்னேற்றத்தை செய்யும் அப்படின்னு, இந்த பாடி சேஞ்சஸ்க்கு அது வழிவகுத்து செய்யும். அந்த மாதிரி அவர் தன்னை வருத்திக்கல, அது இயல்பாக இருக்கும். அப்போது எப்படி சிவயோகம் பண்ணுறவன் தன்னை வருத்திக்கிறேன்னு நினைக்க மாட்டான். அது வந்து இந்த தேகமே அவனுக்கு சாதனை கருவி, உபகாரம். நம்ம இது இப்படி ஒரு சாதனை இருக்கா, இது ஈஸியாக இருக்கே, ஊருக்குள்ளே இருந்துகிட்டே பேசிக்கிட்டே எல்லாம் பண்ணலாம், மௌனமாக இருந்தும் யாரோடையும் தொடர்பு இல்லாமல் இருந்தோம், காட்டில் கடுமையான தவத்திலிருந்து அடைய வேண்டிய பலனை அன்பும் கருணையும் மிகுந்த மக்கள் நடுவில் இருந்துக்கிட்டே அடையக்கூடியது பெரும் பாக்கியமாகவே. இதை விரும்புகிற ஆத்மாக்களுக்கு இது பெருசாக தெரியும். இம்மார்க்கம் பெரிய உதவி. எல்லா ஜீவர்களும்
எல்லா ஜீவர்களும் கடவுள் இயற்கை உண்மை ஏகதேசங்கள் ஆதலாலும் அவரவர் இடங்களில் கடவுள் அருள் விளக்கம் விளங்குவதாலும் சமுசாரிகளுள் தமது தாய் தந்தை புணர்ந்தோர் மக்கள் துணைவர் முதலிய குடும்ப மட்டில் பசியாற்றிக் கொள்ளத்தக்க அற்ப சக்தியுள்ள சமுசாரிகள், அதாவது பிறருக்கு உதவக்கூடிய அளவு என்கிட்ட பொருள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாய் பிதா மக்கள் துணைவர் முதலிய குடும்பத்தாரை பசியினால் பரிதவிக்க விட்டு அயலாருக்கு பசியாற்ற தொடங்குதலும் அந்த மாதிரி செய்யக்கூடாது. இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுற வேலையெல்லாம் செய்யக்கூடாது. தம்மிடத்து பசித்து வந்த அயலாரை அந்த பசியால் பரிதவிக்க விட்டு தம் குடும்பத்தார் பசியை ஆற்ற தொடங்குதலும் கடவுள் அருளுக்கு சம்மந்தம் இல்லை. பசின்னு ஒருத்தவங்க கேட்டோன்னே போப்பா போப்பா நான் அவனை துரத்திட்டு நாங்கள்லாம் சாப்பிடணும் அப்படின்னு அந்த சாப்பாட்டை போட்டு சாப்பிட்றது ரெண்டுமே தப்பு. இருக்கிறவங்களெல்லாம் பசிக்கு தவிக்க விட்டு இதை தூக்கி தானம் பண்ணிட்டேன் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறதும் தப்பு. அவங்களுக்கெல்லாம் பசி ஆற்று வைக்காமல் விரட்டி அடிச்சுட்டு தன்னோட குடும்பத்தாரை மட்டும் போஷிக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? ஆதலால் தமது குடும்ப செலவை கூடிய மட்டில் சிக்கனம் செய்து இருதிரத்தார் பசியை நீக்குதல் வேண்டும் என்றும், அற்ப சக்தியினும் குறைவுபட்டு தமது குடும்ப மட்டில் பசியாற்றிப்பதற்கு பிரயாசியால் மிகச்சிறிய முயற்சியுடைய ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே அற்ப வருமானம் சக்தி அற்ப சக்தி ஒன்றுமே பசியாற்றிப்பதுக்கு வழியே இல்லைன்னா தமது குடும்ப மட்டிலாவது பசியாற்றித்து கொண்டு அதுக்கே பத்தலை. அந்த மாதிரி தான் சம்பாத்தியம்னா அவங்க குடும்பத்தானரை மட்டும் பசியாற்றித்துக்கிட்டு தம்மிடத்து பசித்து வந்த அயலார் விஷயத்தில் மிகவும் தயவுடையவர்களாகி அவர் பசியை மற்றொருவரை கொண்டாவது ஆற்றி வைப்பதற்கு தக்க முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், எங்கே அன்னதானம் போடுறாங்களோ அந்த இடத்த காட்டுறது, அன்னதானம் செய்கிறவங்க கிட்ட போய் இவங்களுக்காக பரிந்து பேசி உணவு வாங்கி கொடுக்க முயல்றது, இல்லை பணக்காரர் துணை யாராவது இருந்ததுன்னா அவங்கள்ட்ட கொண்டு பேசி இவங்களுக்கு உணவு வாங்கி தர்றது, இப்படின்னு ஏதாவது ஒரு முயற்சியிலையாவது ஈடுபடணும். இயல்புள்ள பிரபல சம்சாரிகள், நல்ல காசு வசதி உள்ள பிரபலமான நல்ல புகழும் பணமும் உள்ளவர்களாக இருந்தால் தங்கள் வருவாய்க்கு தக்க வரையில் தாய் பிதா புணர்ந்தோர் மக்கள் துணைவர் உறவினர் சிநேகர் அதிதிகள் பெரியர் அடிமைகள் அயலார் பகைவர் முதலியவர்களுக்கும் தமது குடும்பத்திற்கு சகாயமாக தேடிய பசு எருது எருமை ஆடு குதிரை தாவரம் முதலிய பிராணிகளுக்கும் பசியை ஆற்றுவித்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ண வேண்டும். அப்போ அவங்கள சுற்றியே ஒரு பெருங்கூட்டம் வச்சுருப்பாங்க சொந்தக்காரங்க. அது ரொம்ப பணக்காரனை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் பசியாற்று வைக்கணும். பல ஜீவராசிகளை வளர்ப்பாங்க, அதுங்க எல்லாத்துக்கும் அவங்க தான் பசியாற்று வைக்கணும். விவாகம் புத்திர பேரு தெய்வம் படைத்தல் முதலிய பல வகை செய்கைகளில் வேறு வேறு சடங்குகளும் வேறு வேறு வினோதங்களும் வேறு வேறு பெருமைப்பாடுகளும் குறித்து பொருட்செலவு செய்தலை அமைத்து விவாகம் முதலிய அந்தந்த செய்கைகளிலும் பசித்த ஜீவர்களுக்கு பசியை ஆற்றுவித்து இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற சிறப்பினையே செய்ய வேண்டும். அந்த மாதிரி சும்மா செலவு பண்ணி விரயம் பண்ணாமல் பசித்த ஜீவர்களுக்கு பசியாற்றுவிப்பதையே செஞ்சுட்டு அது நல்ல சொல்லாரு பாருங்க. சொந்தக்காரனுக்கு தான் என்ன சாப்பாடு போடுறோம், எவ்வளோ செலவு பண்ணுறாங்க கல்யாணத்துலலாம். ஆனால் அங்கு பெரிய பணக்கார ஹோட்டல்ல எல்லாம் பண்ணுறதால எளியவர்கள் அங்கு உள்ளே நுழையவே அனுமதிக்கப்படுவதில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா பசித்தவனுக்கே அங்கே சோறு இடப்படுவதில்லை. அப்போ அந்த சாப்பாடு போடுற புண்ணியம் அவனுக்கு கிடைக்குமா? கிடைக்க வாய்ப்பில்லை. ஏன்னா எவன் ஒருவன் பசித்தானோ, பசியில் இருக்கிறானோ, பசியில் தவிக்கிறானோ அவனுக்கு அவன் பசி ஆற்றும் போது தான் ஜீவகாரணத்தில் லாபமும் பலமும் பிரயோஜனமும் சித்திக்குமே. எல்லாரும் பயிர் அடைஞ்சவனுக்கும் குறைந்த பசி உள்ளவனுக்கும் பசியை மாற்றிக்கொள்ளத்தக்க தகுதியுடையவனுக்கும் வீட்டில் சென்றால் உண்ணலாம் என்பவனுக்கும் பொருள் இருக்கிறது வேறு இடங்கள் சென்றும் பணத்தினால் வாங்கி உண்ணலாம் என்ற தகுதியுடையவர்களுக்கும் நீங்கள் உணவளித்துவிட்டு அவர்கள் பசியை ஆற்றிவிட்டேன் என்று மாறுதட்டி கொள்ள முடியாது. இறைவனின் அருளுக்கும் பூரணமாக கிடைக்கும் என்று எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அப்போ அங்கே கிடைக்க வேண்டியதெல்லாம் பசித்தவர் பசி நீங்கி இன்பம் அடைந்த காலத்தில் மட்டுமே நீங்கள் செய்யக்கூடிய ஜீவகாரண்யம் பலனளிக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஜீவனை பண்ணாலே போதும். ஆமாம், பேருக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா ஒருத்தனாவது பயங்கரமான பசியில் வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிடுவோம். அவன் தான் இறைவன் அனுப்பியவன். அதுக்காக நீ 100 பேருக்கு போட்டு தான் ஆகணும். அப்படிதான் பண்ணணும். இப்போ நம்ம மற்ற செலவெல்லாம் அதை நம்பி தான் நான் பண்ணுறோம். இவ்வளோ செலவு பண்ணால் என் பிள்ளை நல்லா இருந்தால் சொல்கிறோம்ல. அப்போ எதை நம்பி அதை பொறுத்துக்கிறோம்? இதெல்லாம் விரயம்தான். அதில் ஏதாவது ஒன்றாவது உருப்படி அதை கொண்டு அவங்க அந்த புண்ணியத்தை கொண்டாடலாம். அந்த மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு போட எல்லாரும் இல்லை, எவனோ ஒரு ஆள் பசித்தி அதான் இத்தனை நிரபராதி அதாவது குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் கூட தப்பிக்கலாம். ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படாது, தண்டனைக்கு ஆளாகக்கூடாதுன்னு அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி இத்தனை பேருக்கு சும்மா சோறு போட்டதுக்கு என்ன பண்ண சொல்கிற? அதில் ஒருத்தன் நிஜமாவே பசியோட
வேறு வழி இல்லாதவன் துடிச்சு அவன் பசியின் துடிப்பு இன்றைக்கு இந்த காரணியத்தால் நேர்த்தி சேர்க்கப்படுது. கடவுளோட அருளாக்கினை வியதி. அதுக்காக அவன் அனுப்பிச்சி வச்சிருக்காரு. அவன் சரியான இடத்துக்கு அனுப்பிச்சு எனக்கு அருளை தருவதற்காகவே அவனுக்கு பசியை கொடுத்து எனது ஜீவகாரணிய வல்லபம் அடைவதற்காகவே அவனை உபகார கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார் இறைவன் என்றே பொருள் கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த ஜீவகாரணியத்துக்கும் முழுமையான சொல்லிட்டாரு. பசித்தவர் பசி நீங்கி இந்த கீழே வருது பாருங்க. சம்சாரிகள் விவாகம் முதலிய விசேஷ காரியங்களில் பந்தலை அலங்கரித்தும் அவ்விடத்தில் வேறு வேறு சடங்குகளை செய்வித்தும் ஆடல் பாடல் வரிசை ஊர்வலம் முதலிய வினோதங்களையும் அப்பவர்க்கம் சித்திர அன்னம் முதலிய பெருமைப்பாடுகளை நடத்தியும் எக்களிப்பில் அழுந்தியிருக்கும் காலத்தில் பசித்த ஏழைகள் முகத்தை பார்க்கவும் சம்மதிக்கவில்லை. ஏழைகள் முகத்தை அவங்க கிட்டே சேர்க்க மாட்டேங்க, பரட்டி அடிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட சந்தோஷ காலத்தில் தமக்காயினும் தமது மக்கள் துணைவர் முதல்வருக்காயினும் ஒவ்வொரு ஆபத்து நேரிடுகின்றது. அப்போது அவ்வளவு சந்தோஷத்தையும் இழந்து துக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் இப்படி துக்கப்படும் போதும் அலங்காரம் செய்த பந்தலும் சங்கல்ப விகல்பமான சடங்குகளும் ஆடல் பாடல் வாக்கியம் வரிசை ஊர்கோலம் முதலிய வினோதங்களும் அப்பவர்க்கம் சித்திரானம் முதலிய பெருமைப்பாடுகளும் அந்த ஆபத்தை தடை செய்ய கண்டதில்லை. இந்த செல்வ செழிப்புகளால் அந்த ஆபத்தை தடுக்க இயலாது. அந்த சுபகாரத்தில் உள்ளபடியே பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து பசியை நீக்கி அவர்கள் அகத்திலும் முகத்திலும் கடவுள் விளக்கத்தையும் கடவுள் இன்பத்தையும் வெளிப்பட செய்திருந்தார்களானால் அந்த விளக்கமும் இன்பமும் அத்தருணத்தில் நேரிட்ட ஆபத்தை நீக்கி விளக்கத்தையும் இன்பத்தையும் சத்தியமாக உண்டு பண்ணுமல்லவா? ஆகலால் விவாகம் முதலிய விசேஷ செய்கைகளிலும் தங்கள் தங்கள் தரத்திற்கு ஒத்தபடி பசித்தவர்களுக்கு பசியை ஆற்றுவித்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவது முக்கியம் என்று அறிய வேண்டும். சூளை அதை புரியுதுங்களா? பசித்தவர்களுக்கு பசியாற்றுவித பலமுறை சொல்றாரு. பசித்தவர்களுக்கு பசியாற்றுவித்து பசித்தவர்களுக்கு பசி அப்பதான் ஜீவகாரணத்தின் பூரணம். அதே மாதிரி ஜீவகாரணத்தால் லாபம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறவன் தனது பசியை வென்றவனாக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் தர்மம் செய்யலாம். அந்த 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 நீங்கள் கேட்டிங்கன்னா தர்மம் செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு கடவுள் கொடுப்பார். நீங்கள் அது செய்யாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தண்டனையும் கொடுப்பாராம் அப்படின்னு சொல்கிறார். செய்யாமல் வஞ்சிக்கிறவர்களுக்கு கேட்டால் இறைவன் தண்டிப்பார். ஏன்னா கொடுத்த சித்தியை பயன்படுத்தாமல் இருக்கான். நான் இதெல்லாம் கொடுத்துட்டேன் அவனுக்கு, அவன் என்ன பண்ண என்ன வேண்டனா அவனுக்கு எல்லாம் கொடுக்குறேன், அவன் யாருக்கும் தராமல் தனக்கு மட்டும் வச்சுக்கிறான். மிரட்டுறாங்கல்ல. கடவுள்கிட்ட போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போ எதை கொடுக்குறாருன்னு அவர் காட்டிடுவார், நமக்காக புரிய வச்சிருவார். நமக்கு புரியலன்னா யார் மூலமாக புரிய வச்சிருவார், இல்லை புத்தகங்கள் எழுதி நான் இருக்கேன்னு காட்டிடுவார். இதையாவது கொண்டு நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டு அதன் தொடர்பான சில செய்கைகளில் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நீங்கள் எங்களுக்கு காசு கொடுத்துட்டீங்க. நேரடியாக எல்லாரும் போய் தர்மசாலை ஆரம்பிக்க முடியாது. நாங்கள் சன்னியாசிகள் சம்பாதனை இல்லாதவர்கள், எங்களுக்கு நீங்கள் உதவுவது கேட்காமலே உதவி செய்வதன் மூலம் உங்களுக்கு அந்த இதை செய்யக்கூடிய புண்ணிய பலனை நாங்கள் பெற்றிருக்கோம். சூளை குன்மம் குஷ்டம் முதலிய தீராத வியாதிகளால் வருந்துகின்ற சம்சாரிகள் தங்கள் தரத்திற்கு ஒரு பாருங்க நோய் தீர்க்கும் மருந்து ஜீவகாரண்யன்றார். படிக்கிறியா சக்தி? சூளை குன்மம் குஷ்டம் முதலிய தீராத வியாதிகளால் வருந்துகின்ற சம்சாரிகள் தங்கள் தரத்திற்கு ஒத்தபடி பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே வந்தமாக அனுசரித்தார்களானால் அதை ஜீவகாரண்யத்தை கடந்து மருந்தாக அந்த வியாதிகளை எங்களுக்கு செய்து சேஷெல்லாம் வச்சு அடிக்கிறது உண்மை. அதனால் தந்தையில்லாத பல விருப்பங்களை செய்து வருகின்ற சம்சாரிகள் தங்கள் பசித்த இளைஞர்கள் பசியை ஆடிருப்பதை விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாரண்ய அனுசரிப்பு நல்ல அறிவுள்ள அற்ப வயதிலிருந்து குறிப்பினால் விசாரப்படுகின்ற சம்சாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றுவிப்பதை விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாரண அனுசரிப்பு தீர்க்காயுவை உண்டு பண்ணும் என்பது நீண்ட ஆயுள். கல்வி அறிவு செல்வம் போகம் முதலியவைகளை குறித்து வருகின்ற சம்சாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றிருப்பதை விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாரண அனுசரித்து கல்வி அறிவு செல்வம் போகம் முதலானவைகளை உண்டுபடும் என்பது உண்மை. பசித்தவர்களுக்கு பசியாற்றிருப்பதை விரதமாக கொண்ட ஜீவகாரண உள்ள சம்சாரி
சம்பாதித்து ஓடையில் வெயிலும் மறுக்காது மண்ணும் சூடு செய்யாது பெருமழை பெருங்காற்று பெரும்பனி தேவி பெருவென்று முதலிய உபாதங்களும் துன்பம் சேவிக்க மாட்டார். விதூசிகை விஷக்காற்று விஷஜுரம் முதலிய அஜாக்கிரதை பிடித்தங்களும் உண்டாகாது பிணிகளும். அந்த ஜீவகாரணமுள்ள சம்சாரிகள் ஆற்று வெள்ளத்தாலும் கள்ளர்களாலும் விரோதிகளாலும் கலகப்பட மாட்டார்கள். அரசர்களாலும் தெய்வங்களாலும் ஒப்படைக்கப்படார்கள். ஜீவகாரியம் உள்ள சம்சாரிகளது விளைவிடத்தில் பிரயாசம் இல்லாமலே விளைவு மேன்மேலும் உண்டாகும். வியாபாரத்தில் தடையில்லாத லாபங்களும் உத்தியோகத்தில் இறுதியில்லாத மேன்மையும் உண்டாகும். சுத்தங்களாலும் அடிமைகளாலும் சூழப்படுவார்கள். துஷ்ட மிருகங்களாலும் துஷ்ட ஜந்துக்களாலும் துஷ்ட பிசாசுகளாலும் துஷ்ட தெய்வங்களாலும் பயிர் செய்யப்படார்கள். ஜீவகாரியம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகளும் அஜாக்கிரதையினாலும் ஊழ்வகையினாலும் சத்தியமாக வராது. பசித்தவர்களுக்கு பசியாற்றிற்கு இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற ஜீவகாரிய ஒழுக்கமாகிய நேரான நரகமானது தேவர்கள், மனிதர்கள், பிரம்மச்சாரிகள், சம்சாரிகள், தபசிகள், சன்னியாசிகள், ஆண்ஜாதியர், பெண்ஜாதியர், வாலிபர், வாலிபர், உயர்ந்தோர், தாழ்ந்தோர் முதலிய யாவராலும் அவசியம் செய்யத்தக்கது என்பது கடவுளானே என்று அறிய வேண்டும். பசித்தவருக்கு பசியை நீக்குகின்ற விஷயத்தில் புருஷனை பெண்சாரி தடுத்தாலும் பெண்சாரியை புருஷன் தடுத்தாலும் பிள்ளைகளை தந்தை தடுத்தாலும் தந்தையை பிள்ளைகள் தடுத்தாலும் சீடரை ஆசிரியர் தடுத்தாலும் அடியாரை ஆண்டவர் தடுத்தாலும் குடிகளை அரசர் தடுத்தாலும் தலைவரால் சிறிதும் தடைபடாமல் அவர்கள் செய்த நன்மை தீமைகள் அவர்களை சேருவது வேறிடத்தில் போகாதவரை உண்மையாக நம்பி சிவகாரிய ஒழுக்கத்தை நடத்த வேண்டும் என்று அறிய வேண்டும். உள்ளபடி பசியால் வந்துவிட்ட ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கின்ற போது இணைத்த புண்ணியானது மனம் வேறுபட்டவர்களை விட்டு சுத்தகரமாக இருக்கும்படியால் அந்த புண்ணியர்கள் யோகிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும். ஆகாரம் கொடுக்க நினைத்தபடி உபசரித்து கொடுக்கும் போது அவர் உண்ணுவது தாம் உண்ணுவதாக அறிந்து கழிக்கின்றபடியால் ஞானிகளிடத்தே உண்மையாக அறிய வேண்டும். ஆகாரம் கொடுக்க உண்டு பசி தீர்ந்தவர்களுக்கு அத்தருணத்தில் ஆன்மாவின் உள்ளும் புறத்தும் கீழும் மேலும் நடுவும் பக்கமும் இறைந்து கரண முதலிய தத்துவங்கள் எல்லாம் குளிர்வித்து தேவங்களும் சில்லென்று தடைய முகத்தினமாக பூரித்து விளங்குகின்ற கடவுள் விளக்கத்தையும் திருப்தியின் பேமாகிய கடவுளின் முகத்தையும் பிரத்யாசத்தில் தரிசித்து அனுபவிக்கின்றார்களால் அந்த புண்ணியர்கள் கடவுளை கண்டார்கள் என்றும் கடவுளின் தந்தை அனுபவிக்கின்ற முத்தர் என்றும் அறிய வேண்டும். பசி நீங்க வந்து சந்தோஷித்தவர்கள் இந்த புண்ணியர்களை தெய்வமாக பாவிக்கின்றார்களால் இவர்களே தெய்வம் என்று உண்மையாக அறிய வேண்டும். ஜீவகாரண ஒழுக்கம் உடையவர்களாகி ஜீவர்களை பசி என்கின்ற அபாயத்தில் என்றும் ஈக செய்கின்ற உத்தமர்கள் எந்த ஜாதியாராயினும் எந்த சமயத்தாராயினும் எந்த செய்கையை உடையவர்களாயினும் தேவர், முனிவர், சித்தர், யோகர் முதலிய யாவராலும் வணங்கத்தக்க சிறப்புடையார் ஆவார்கள் என்று சர்வ சக்தியுடைய கடவுள் சாட்சியாக சத்தியம் செய்யப்படும் என்று அறிய வேண்டும். இன்னும் இந்த ஜீவகாரண ஒழுக்கத்தின் விதியை சபாச வேதத்தில் கண்டு கொள்ளலாம். இது எளிதாக புரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பெரிய விளக்கம் தேவைப்படாது. ஜீவகாருண்ய சன்மார்க்க விளக்கத்தின் முதல் பிரிவாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் இரண்டாம் பிரிவு. உலகத்தில் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அறியத்தக்க தலைப்பட்ட ஆன்ம இன்ப சுகத்தை காலமுள்ள பொழுதை நினைத்து அறிந்து அடைய வேண்டும். அந்த தலைப்பட்ட ஆன்ம இன்ப வாழ்வு எத்தனை வகை என்று அறிய வேண்டில் இன்மை இன்ப வாழ்வு, வறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு என 3 வகை என்று அறிய வேண்டியது. இன்மை இன்ப வாழ்வு அவற்றுள் சிறிய தேக கரணங்களை பெற்று சிறிய முயற்சியால் சிறிய விடயங்களை சிறனால் அனுபவிக்கப்படுகின்ற இன்பத்தை இன்மை இன்ப வாழ்வு என்று அறிய வேண்டும். சிறிய தேக கரணங்கள்லாம் இந்த இம்மை நம்ம மனிதர் ஸ்வரூபம் வந்து சிறிய அளவில் பிரபஞ்சத்தோடு கம்பேர் பண்ணும்போது சிறிய தேக கரணங்கள் தான் நமக்கு இருக்குது. இந்திரியங்கள் கரணங்கள்ன்றது உடலை குறிக்கின்றது. கை கால்
முதலிய உறுப்புகளை குறிக்கின்றது. மனம் புத்தியும் நமக்கு சிற்றறிவு, சிறிய அளவு தான் நம்மளால் சிந்திக்கவே முடியும். ஏதோ இந்த உலகத்தில் நமக்குன்னு ஒரு உலகத்தை வச்சு இந்த உலகத்தையே முழுக்க நம்மளால் சிந்திக்க முடியாது. நமக்கான உலகத்துக்குள்ளே தான் நம்ம ஒன்று சிருஷ்டி பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே தான் நம்மளால் சிந்திக்க முடியும். இப்படி குறுகிய எண்ணத்தோடு தான் நம்மளால் இருக்க முடியும். இந்த மாதிரி சிறிய தேக கரணங்களை பெற்று சிறிய முயற்சியால் சிறிய விஷயங்களை சில நாள் அனுபவிக்கப்படுகின்ற இன்பத்தை இது அதில் செய்யும்போது நமக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். இதைத்தான் இம்மை இன்ப வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மை இன்ப லாபம். இம்மை இன்ப லாபமாவது மனித பிறப்பில் தேகத்திலும் கரணங்களிலும் உபடத்திலும் போக்குகளிலும் குறைவின்றி நல்ல அறிவுடையவர்களால் பசி பிணி கொலை முதலிய தடைகளில்லாமல் உறவினர் சிநேகர் அயலார் முதலியவர் கழுவ சந்ததி விளங்கத்தக்க சர்க்குணமுள்ள மனைவியோடு விடயங்களை சிறந்தால் அனுபவிப்பதை இம்மை இன்ப லாபம் என்று அறிய வேண்டும். இப்போ மனித பிறப்பெடுத்து அதை கொண்டு இந்த தேகத்தினாலும் கரணம்னா மனம் புத்தியாலையும் அறிவாலையும் ஊனத்திலும் போகங்களிலும் குறைவின்றி நல்லா இதை கொண்டு நம்ம நல்லா தேகத்தை பயன்படுத்தியும் அறிவை பயன்படுத்தியும் சிறப்பான சம்பாதிதனையை ஏற்படுத்திட்டு இந்த லோகத்தில் போகங்களில் குறைவின்றி நல்ல அறிவுள்ள பசி பிணி கொலை எந்த தடை வந்தாலும் தடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உறவினர் சிநேகர் எல்லாரும் சேர்ந்து வாழ நம்மளை சுற்றி சூழ்ந்திருக்க சந்ததி விளங்கத்தக்க சர்க்குண மனைவியோடு வாழறது தான் சொன்னேன்ல சார். இகலோக போகங்க இன்பங்கள் கிடைக்கும். அதான் இது இம்மை இன்ப லாபம். இந்த வாழ்க்கையை நல்லவனாக வாழ்ந்தா இதெல்லாம் சித்திக்கும். இதில் ஒரு குறையும் இல்லாமல் தடையற்ற ஒரு நீண்ட ஆயுளோடு திட தேகத்தோடவும் நீண்ட நாள் இறை அருளோடும் வாழலாம். இதுதான் இம்மை இன்ப லாபம். ஆனால் இதை முடிச்சுட்டு மேலே போட்டோம் இல்லையா அடுத்த பிறவிக்கு, அது மறுமை இன்பலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு முந்தி இம்மை இன்பத்தை அடைந்தவர் பெருமை. இம்மை இன்பத்தை அடைந்தவர் பெருமை எது என்று அறிய வேண்டில் அன்பு, தயை, ஒழுக்கம், அடக்கம், பொறுமை, வாய்மை, தூய்மை முதலிய சோமங்களை பெற்று விடையேற்றங்களை வருந்தி உயர்ந்து அனுபவித்து புகழ்பட வாழவது என்று அறிய வேண்டும். இப்போ அன்பு தயை, அன்புக்கும் தயைக்கு என்ன வித்தியாசம்? கொஞ்சமாக இருந்தால் அன்பு, அன்பே உருவமாயிட்டா தயை, அருள்னு சொல்லுவாங்க. அதாவது சகஜீவனுக்குள்ளே காட்டுறது அன்பு. இன்னொரு மனுஷனுக்கிட்ட உங்களுக்கு ஏற்படுறது அன்பு, இன்னொரு செடிக்கிட்ட புழுக்கிட்ட ஏற்படுது தயை. அது எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஆன்மாவை உணர்தல். அப்போ அந்த அன்பு விரிந்து தயவு அருள் நிலைக்கு செல்லுது. இதான் கடவுளோட இயல்பு, அது தயைன்னு எனப்படும். தயை அப்போ ஒழுக்கம், அடக்கம், பொறுமை, வாய்மை இதெல்லாமே புரியும். தூய்மை மேலே சுபகுணங்களை பெற்று விஷய இன்பங்களை வருந்தி முயன்று இந்த விஷயங்கள்னால் நம்ம புலன்களால் என்னென்னலாம் இன்பங்கள் அடைய முடியுமோ அதெல்லாம் வருந்தி முடிந்து அனுபவித்து புகழ்பட வாழ்தல். இதுவே இன்மை இன்ப லாபம். மறுமை இன்ப வாழ்வு.